நீங்கள் ஆற்றும் பணி மிகவும் உன்னதமானது. இந்த சமுதாயத்திலே சமுதாயம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக எத்தனையோ பத்திரிகையாளர்கள் வடக்கு கிழக்கிலே தங்களது உயிர்களை தியாகம் செய்திருக்கின்றார்கள். ஆனால் இன்று சில பத்திரிகைகள் என்று சொல்வதை விட அனாமதேயமாக எழுதும் இணையதளங்கள் தமிழ் மக்களை பிரிப்பது மாத்திரமல்ல, தமிழ் தேசிய கூட்டமைப்பை பிரிப்பது மாத்திரமல்ல, தனி மனிதர்களை மிகவும் கேவலமாக விமர்சிக்கின்றார்கள். விமர்சனம் என்பது ஒரு அரசியல்வாதி எடுத்துக்கொள்ள வேண்டியது, எதிர்கொள்ள வேண்டியது. நியாயமான விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதன் அரசியல்வாதியாக இருக்க முடியாது என்பது எனது கருத்து. ஏனென்றால் விமர்சனங்கள் ஆக்கபூர்வமாக இருந்தால் அரசியல்வாதி தன்னை மேலும் மெருகூட்டி அவனை திருத்தி இந்த சமுதாயத்திற்கு, தான் சார்ந்த சமுதாயத்திற்கு மேலும் சேவைகளை செய்ய அது வந்ததாக இருக்கும். ஆனால் இன்று இருக்கும் இணையதளங்கள், முகவரியற்ற இணையதளங்கள், மஞ்சள் பத்திரிகை போன்ற இணையதளங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன? இங்கு இருப்பவர்களை எனக்கு தெரியும். பெட்டி நியூஸ் எழுதுபவர் இங்கு இருக்கின்றார், லங்காசினி தமிழ் நியூஸ் எழுதுபவர் இங்கு இருக்கின்றார், நியூஸ் எழுதுபவர் இங்கு இருக்கின்றார். மேலும் இன்னொரு இணையதளங்களுக்கு எழுதும் பத்திரிகையாளர்கள் இங்கு இருக்கின்றார்கள். ஆனால் உங்களிடம் ஒன்று கேட்கின்றேன், இதே பத்திரிகையாளர்களிடம் கேட்கின்றேன், பெட்டிநாதம் என்று ஒரு இணையதளம் இருக்கின்றது. தனிப்பட்ட ரீதியிலே அவதூறாக பிரச்சாரங்களை செய்யும் அந்த இணையதளத்திற்கு இந்த மாவட்டத்தில் மாத்திரமல்ல, எங்காவது ஒரு பத்திரிகையாளர் அந்த இணையதளத்திற்கு செய்தி எழுதும் ஒரு பத்திரிகையாளர் இருக்கின்றாரா என்று நீங்கள் விரலிட்டு அவரை அடையாளப்படுத்த முடியுமா? முடியாது. உண்மையை விமர்சிக்கும் நீங்கள் ஏன் உத்தமர்களாக இருக்க முடியாது? உங்களை வழிகாட்ட முடியாது. ஒளிந்திருந்து விளையாடும் நீங்கள் கள்ளத்தனம் செய்கின்றீர்கள் என்றுதான் அதன் அர்த்தம். அந்த வேலையை நிறுத்துங்கள். ஆனால் எனக்கு தெரியும், பெட்டினால் என்னை வேண்டுமென்று அரசியல் இடத்தை ஒதுக்க வேண்டும். இங்கு இருக்கும், அதுவும் பட்டியப்பு தொகுதியில் இருக்கும் ஒரு அரசியல்வாதியை உருவாக்க வேண்டும், அவரை வளப்படுத்த வேண்டும், அவரை பாராளுமன்றம் அனுப்பி பார்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இன்னொருவனது தோல்வியை, இன்னொருவனை மிகவும் கேவலமாக விமர்சித்து வருகின்றார்கள். நான் அறிந்திருக்கின்றேன், அறிந்துவிட்டேன். அந்த பத்திரிகையாளர் யார் உங்களுக்கு கூறுகின்றேன், தெரியாதால் அறிந்து கொள்ளுங்கள். இங்கு இருக்கும் அன்பான பத்திரிகையாளர்களே, சென்சுரர் ஆணையம் பரிசீலியை வசிக்கின்றார். அவரது டெலிபோன் நம்பரிலிருந்து அட்ரஸ் விலாசங்கள் அனைத்தும் என்னிடம் இருக்கின்றது. மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்திலே தமிழக விடுதலை புலிகளின் அரசியல் பிரிவிலே இருந்த ஒருவர் கோத்தபாய ராஜபக்சவினால் இந்த ஏர்போர்ட்டிற்குள்ளால் வெளிநாடு சென்ற இன்னும் ஒருவர் அதற்கு பக்கதுணையாக இருக்கின்றார். இவர்கள் இருவரும் சேர்ந்து இங்கு இருக்கும் ஒரு அரசியல்வாதியை வளர்ப்பதற்காக செய்யும் வேலை, தமிழ் தேசிய கூட்டமைப்பை உடைக்கும் அந்த வேலையை நிறுத்த வேண்டும். இல்லாவிட்டால் சட்ட ரீதியாக மிக விரைவிலே இவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு நான் சட்டத்தரணியை அணுகிக் கொண்டிருக்கின்றேன். ஒன்று மட்டும் கூறுகின்றேன், 82ஆம் ஆண்டிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எமது மக்களின் விடுதலை ஒன்றையே மனதில் வைத்து அரசியல் செய்யும் நான், யாராவது இந்த பத்திரிகை மூலமாக, இணையதளங்கள் மூலமாக இந்த நாட்டில் இருக்கும் எவருக்காவது நான் சவால் விடுகின்றேன். கடந்த கால விடுதலை போராட்டத்தை பற்றியும், தமிழ் மக்களின் இன விடுதலையை பற்றியும், வடகிழக்கு அரசியலை பற்றியும் நேரடியாக
பொது இடத்தில் விவாதிக்க வாருங்கள். நீங்கள் குற்றம் செய்தவரா நான் குற்றம் செய்தவரா என்று மக்கள் அறிவார்கள். அந்த இடத்திலே அந்த விவாதத்தில் நான் தோற்பேனானால் பகிரங்கமாக நான் மன்னிப்பு கேட்டு அரசியலில் இருந்து ஒதுங்குவதற்கு தயாராக இருக்கின்றேன் என கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி குறைவருகின்றேன். குடியிருக்க வேண்டாம் என்று கூறுவார்கள். அந்த நாளில் பழமொழி. ஆனால் தற்காலத்தில் வாசிய சாலை இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று கூறும் அளவிற்கு கற்காலம் அமைந்திருக்கின்றது. வாசிப்பதால் மனிதன் பூரணமடைகின்றான். நாங்கள் எமது சமுதாயம் எந்த அளவிற்கு வாசிப்பிற்கு நேரத்தை ஒதுக்கின்றோமோ அந்த அளவிற்கு சகல விதத்திலும் நமது அறிவை விருத்தியாக்குவதுடன் அரசியலையும் மற்றும் பண்புகளையும் அபிவிருத்திகளையும் நாம் தெரிந்து கொள்ளலாம், செய்வதற்கு முயற்சிக்கலாம். வாசிய சாலைகளிலே ஆரம்ப காலத்தில் பத்திரிகைகளில் தொடங்கி கையெழுத்து பத்திரிகைகளில் தொடங்கி அச்சு பத்திரிகைகள் வந்து புத்தகங்கள் வந்து இன்று கணனிமயப்படுத்தப்பட்டு ஃப்ரீயாக வைஃபை கொடுக்கும் அளவிற்கு எமது சமூகம் வளர்ந்திருக்கின்றது என்பது பெருமையாக இருக்கின்றது. அந்த வகையிலே வாசிய சாலைகள் தரம் உயர்த்தப்பட வேண்டும். தரமான புத்தகங்கள் கிடைக்கப்பெற வேண்டும். அதற்காக நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும். கல்விக்கு பாடசாலைகளுக்கு இந்த நாட்டிலே மத்திய அரசாங்கத்திலே மாகாண அரசாங்கங்களிலே ஒதுக்கப்படுகின்ற நிதியில் ஒரு குறிப்பிட்ட வீதமாவது வாசிய சாலைகளுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்பது எனது அவா. ஏனென்றால் கல்வி கற்பதை எமது இளம் சமுதாயம் தங்களது எதிர்காலத்தை வளமாக்கிக் கொள்வதற்கு பள்ளிக்கூடங்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கும் அதே நேரத்தில் வாசிய சாலைகளை வயது வந்தவர்கள் பயன்படுத்தினால், பாடசாலை மாணவர்கள் உட்பட வயது வந்தவர்கள் பயன்படுத்தினால் எமது சமுதாயம் நல்லதொரு சமுதாயமாக அமையும் என்று எமது பிரதேசம் அமைதியாக இருந்தாலும் கடந்த காலங்களிலே குண்டுமலை பொழிந்து அல்லோரப்பட்டதை கொத்து கொத்தாக எமது மக்கள் கொன்றொழிக்கப்பட்டதை, காணாமல் போகப்பட்டதை நாங்கள் அனைவரும் அறிவோம். 2004 ஆண்டில் இருந்து 2015 ஆண்டு ஜனவரி மாதம் வரை எமது நாடு, எமது பிரதேசம் எந்த சூழ்நிலையில் இருந்தது, எப்படி நமது மக்கள் கஷ்டப்பட்டார்கள், எதற்காக ஜனவரி 8ஆம் தேதி ஒரு புதிய ஆட்சியை, ஒரு புதிய மாற்றத்தை இந்த நாட்டிலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக எமது மக்கள், குறிப்பாக இந்த நாட்டிலே சிறுபான்மை இனம் என கூறிக்கொள்ளும் தமிழ் பேசும் மக்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். புதிய ஆட்சி அதிகாரத்தை இந்த நாட்டிலே ஏற்படுத்தி இருந்தார்கள். தங்களுக்கு நிம்மதி வேண்டும். கடந்த காலங்களிலே எமது இனத்திற்கு நடந்த அநியாயங்களுக்கு நியாயம் வேண்டும். அதற்கான பரிகாரம் வேண்டும். இந்த நாட்டிலே எமது இனத்திற்கு ஒரு விடுதலை வேண்டும். இந்த இனம், எங்களது இனம் சமமாக இந்த நாட்டிலே மதிக்கப்பட வேண்டும். அதற்கு இந்த புதிய அரசை வழி சமைக்க வேண்டும். வழி சமைக்கும் என்ற ஒரு எண்ணப்பாடுடன் உருவாக்கப்பட்டதுதான் இந்த நல்லாட்சி. ஆனால் இந்த
நல்லாட்சி இன்று என்ன செய்கின்றது என்பதை நாங்கள் சற்று கவனித்து பார்க்க வேண்டும். ஜனவரி மாதம் ஆட்சி மாற்றம் தொடங்கி 100 நாட்கள் ஆட்சியிலே எமது மக்களுக்கு குறிப்பிடப்படும்படியாக எதுவும் நடைபெறவில்லை. இருந்தும் அந்த 100 நாட்கள் கடந்து இந்த நாட்டிலே பாராளுமன்ற தேர்தல், பொது தேர்தல் நடைபெற்றது. பொது தேர்தலின் மூலமாகவும் கௌரவ ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக வந்து இந்த நாட்டிலே புதியதொரு அரசாங்கம் உருவெடுத்திருக்கின்றது, நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் எமது மக்களுக்காக எமது மக்களால் முண்டு கொடுத்து எமது மக்களால் ஆட்சிக்கு வந்த இந்த அரசுகள் எமது மக்களுக்கு இன்று என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? எங்களது காணிகள் இன்னும் பூரணமாக விடுவிக்கப்படவில்லை. குலைத்துக் கொண்டு வரும் நாய்களுக்கு எலும்பு துண்டை போடுவதைப் போல் அங்கும் இங்குமாக வடமராட்சி வடக்கிலும் சம்பூரிலும் குறிப்பிட்ட அளவு காணிகளை விடுவிக்கப்படுகின்றது. பாதுகாப்பு படையினர் பரவலாக அங்கங்கு 20 வீட்டுகளை 40 வீடுகளை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும் அப்படியான பிரதேசங்கள், மண்டூர் பாலமனை போன்ற பிரதேசங்கள் இன்னும் விடுவிக்கப்படாமல் இருக்கின்றன. அது மாத்திரமல்ல, அரசியல் கைதி என்று சொல்லப்படும் 217 பேரை விடுவிப்பதில் எவ்வளவு துன்பப்படுகின்றார்கள், எவ்வளவு சிக்கல் படுகின்றார்கள் என்பதை நாங்கள் கண்கூடாக அறிகின்றோம். கடந்த ஆட்சி காலத்திலே, ராஜபக்ஷ ஆட்சி காலத்திலே 12,000 தமிழீழ விடுதலை புலிகளை புனர்வாழ்வளித்து விடுதலை செய்த இந்த இனவாதிகள் இன்று இந்த 217 பேரை விடுவித்தால் ஈழம் கிடைத்துவிடும், அவர்கள் ஈழத்திற்கு மீண்டும் போராடுவார்கள், இந்த நாடு பிரிந்துவிடும் என கூறுவது ஒரு அரசியல் நாடகம் என்பதை இந்த புதிய அரசு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புதிய அரசு தங்களை உருவாக்கிய இந்த சிறுபான்மை மக்களின் உரிமைகளை பாதுகாக்கப் போகின்றார்களா? தங்களை ஒரு கொலை கூட்டத்தில் இருந்து காப்பாற்றிய இந்த சிறுபான்மை மக்களை காப்பாற்றப் போகின்றார்களா? அல்லது அந்த இனத்துவேசிகளின் கூச்சலுக்கு பயப்படப் போகின்றார்களா? சற்று சிந்திக்க வேண்டும். பாராளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் எந்த மாவட்டத்திலாவது வெற்றி வாகை சூடிய கட்சிக்கு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் தரப்படும் என இந்த கௌரவ பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கூறினார். வெளிப்படையாளர் கூறினார், பத்திரிகையாளர் மாநாட்டிலே கூறினார், உலகம் அறிந்து கொள்ளும் அளவிற்கு கூறினார். ஆனால் இன்று இந்த நாட்டில் என்ன நடைபெறுகின்றது? இந்த நாட்டில் என்ன நடைபெறுகின்றது? வடக்கிலே ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த ஒரு பிரதி அமைச்சருக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலே நியமன எம்பியாக பதவி கொடுத்த ஒருவரையும் இடைத்தலைவராக போடுகின்றீர்கள். யாழ்ப்பாணம் கிளிநொச்சியிலே வன்னியிலே அரசாங்க அமைச்சராக இருக்கும் ரிசார்ட் பல்லினை போடுகின்றீர்கள். திருகோணமலையிலே அதே கட்சியைச் சேர்ந்த ரிசார்ட் பல்லினை கட்சியைச் சேர்ந்த ஒருவருக்கு கொடுக்கின்றீர்கள். மட்டக்களப்பிலே எங்களுக்குள்ளே நீயா நானா என்று அடிபட்டார்கள். நம் தேசிய கூட்டமைப்பிற்குள்ளே ஆக கூடுதலான வாக்களித்தவருக்கோ இல்லை முதலும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவருக்கோ கொடுக்க வேண்டும் என இவர்களுக்குள் அடிபட்டுக் கொண்டிருந்தார்கள். இருந்தாலும் இன்று அமீர் அலி மட்டக்களப்பு மாவட்டத்தின் இணைத் தலைவராக இருக்கின்றார். அம்பாறையிலே வெற்றி பெற்ற கட்சி யூஎன்பிலே தேர்தலில் வென்ற மன்சூர் அவர்களை இடைத்தலைவராக போடுகின்றனர். ஆக மொத்தத்தில் 3 இனம் வாழும் இந்த கிழக்கு மாகாணத்திலே பெரும்பான்மையான தமிழர்கள் வாழும் இந்த கிழக்கு மாகாணத்திலே ஒரு தமிழர் கூட இந்த மாவட்ட அபிவிருத்தி குழுவின் இணைத் தலைவராக போட முடியாத
இன்னும் 4 வருஷத்தில் இன்னும் ஒரு புதிய ஆட்சியை, புதிய ஒரு தலைவரை நாங்கள் கொண்டு வருவோம் என்பதை சென்ற ஜனவரி 8ஆம் தேதி உணர்த்தி இருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு விடயத்தை நான் இங்கு கூறியே ஆக வேண்டும். பத்திரிகையாளர்கள் இருக்கின்றீர்கள். உங்களுக்கு இந்த சமுதாயத்தை, எமது இனத்தை